பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற இலங்கையில் தமிழர்கள் மீதான ஆயுதப்படையினரின் பாலியல் வன்முறை தமிழில் திரு வெற்றிவேல் மொழிபெயர்த்திருக்கிற இந்த நூலின் அறிமுக கூட்டத்தில் வரவேற்புரையாற்றியிருக்கிற கருணா பிரசாத் அவர்களே, தலைமையேற்றிருக்கிற வழக்கறிஞர் தோழர் பாவேந்தன் அவர்களே, இங்கே எனக்கு முன் உரையாற்றியிருக்கிற பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களே, தோழர் ஐயநாதன் அவர்களே, மேலாள் நீதிபதி தோழர் சந்துரு அவர்களே, நாடு கடந்த தமிழ் அரசாங்க உறுப்பினர்கள் தமிழினியன் முகேஷ் தங்கவேல் மற்றுமுள்ள தோழர்களே, இங்கே அருந்திரளாக கூடியிருக்கிற அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பிரையன் செனவிரத்னே அவர்களை நேரில் அறிந்து சில நாட்கள் பழகுகிற வாய்ப்பையும் நான் பெற்றவன். ஈழத்தமிழர் போராட்ட வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு என்பது 1976ஆம் ஆண்டு மே 14ஆம் நாள் வட்டுக்கோட்டையில் இயற்றப்பட்ட தீர்மானமாகும். தந்தை செல்வா தலைமையில் அனைத்து தமிழ் அமைப்புகளும் ஒன்றுபட்டு தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியை உருவாக்கி அந்த தீர்மானத்தை இயற்றினார்கள். இந்த தீர்மானத்தின் மீது மக்களிடையே வாக்கெடுப்பு நடத்துவது போல 77ஆம் ஆண்டு பொது தேர்தலை நடத்தி தமிழீழ மக்களின் குடியாட்சிய கட்டளையும் அந்த தீர்மானத்திற்கு பெறப்பட்டது. இந்த தீர்மானம்தான் பிற்காலத்தில் தமிழீழ போராட்டத்திற்கு அறப்போராட்டமானாலும் ஆயுத போராட்டமானாலும் நியாயம் வழங்குவதாக கருதப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களே அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு 77ஆம் ஆண்டு பொது தேர்தல் அளித்த கட்டளையைத்தான் தம்முடைய போராட்டத்திற்குரிய நியாயமாக எடுத்து காட்டினார். அந்த தீர்மானத்தினுடைய 40வது ஆண்டு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் சார்பிலும் ஈழத்தமிழர் மக்களவை சார்பிலும் நியூயார்க்கில் 2016 மே 14ஆம் நாள் நடைபெற்றது. அதற்கு முதல் நாள் பிரையன் செனவிரத்னே அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருந்தார். மறுநாள் அந்த நிகழ்ச்சி 14ஆம் தேதி மதியம் நியூயார்க் அரங்கத்தில் நடைபெற்றது. கொசாவா, கிழக்கு தைமோர், தெற்கு சூடான் உள்ளிட்ட விடுதலை இயக்கங்களின் சார்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கினார்கள். நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் தலைமை அமைச்சர் ருத்ரகுமாரன் தலைமை வகித்தார். அந்த நேரத்தில் இலங்கையில் நல்லாட்சி அரசாங்கம் என்ற பெயரில் ரணில் விக்ரமசிங்காவும் மைத்ரிபால சிறிசேனாவும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைத்து நாங்கள் இலங்கைக்கு புதிய அரசமைப்பு சட்டம் இயற்றுகிறோம் என்று அதற்கான குழுக்களை அமைத்து இயங்கிக் கொண்டிருந்தார்கள். இலங்கைக்கான அந்த அரசமைப்பு சட்ட முயற்சிக்கு மாற்றாக தமிழீழத்திற்கான அரசமைப்பை வரைய வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடுவதற்காக ஒரு செய்நுட்ப குழு அமைக்கப்பட்டது. வழக்கறிஞர் சிவபாலன், சிகாகோ மனித உரிமை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பிரான்சிஸ் பாயில் ஆகியோரோடு நானும் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தேன். அந்த முறையில் நானும் பிரான்சிஸ் பாயில் அவர்களும் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 40வது ஆண்டு நிகழ்வில் அரசமைப்பு சட்டம் குறித்து, அரசமைப்பு சட்டத்தினுடைய தேவை குறித்து, ஈழப் போராட்டத்தில் அரசமைப்பு சட்டம் வகிக்கக்கூடிய வகிபாகம் குறித்தெல்லாம் வெவ்வேறு தலைப்புகளிலே உரையாற்றினோம். தமிழ்நாட்டிலிருந்து என்னோடு பேராசிரியர் சரஸ்வதி அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். நான் பேசத் தொடங்கி ஒவ்வொரு உரையாக விழித்து கொண்டு வந்த பிறகு பிரையன் செனவிரத்னே அவர்களை பார்த்து தி கான்ஷியன்ஸ் ஆஃப் தி சிங்கள நேஷன் என்று அழைத்தேன். அவர் சிரித்தார். எல்லோரும் அவரை பார்த்து கையொலி எழுப்பினார்கள். சிங்கள தேசத்தின் உளச்சான்றே என்று நான் அழைத்தேன். உண்மையிலேயே இந்த சொற்றொடர் நெல்சன் மண்டேலா அவருடைய விடுதலையின் போது பயன்படுத்தியது. 90ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து விடுதலையானார். மண்டேலா அவர்களுடைய உரைகளிலேயே சிறந்த உரைகளிலே ஒன்று
அந்த சிறையிலிருந்து விடுதலையான போது அவர் ஆற்றிய உரை. அந்த உரையில் அவர் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், தென்னாப்பிரிக்க தொழிற்சங்கம், தென்னாப்பிரிக்க புதுமை கட்சி, அதனுடைய தலைவர் ஜோஸ்லோவோ என்று ஒவ்வொருவரையாக அழைத்து வணக்கம் சொல்லிக்கொண்டே வருவார். அப்போதான் அந்த பேச்சில் தான் அவர் சொன்னார், ஐ ஆல்சோ சல்யூட் த பிளாக் சாஷ் அண்ட் தி நேஷனல் யூனியன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ். பிளாக் சாஷ் என்பது வெள்ளை நிற பெண்கள் உருவாக்கிய ஒரு மனித உரிமை அமைப்பு. கருப்பின மக்கள் மீதான மனித உரிமை மீறலை எதிர்ப்பதற்காக, ஆப்பிரிக்க இன மக்களுடைய மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக வெள்ளை இனத்தைச் சேர்ந்த நடுத்தர பெண்கள் உருவாக்கிய அமைப்பு தான் பிளாக் சாஷ். அதே போல அவர் குறிப்பிடுகிற நேஷனல் யூனியன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற அந்த அமைப்பு வெள்ளை மாணவர்களை கொண்ட மாணவர் சங்கம். ஆனால் மண்டேலாவினுடைய விடுதலைக்காக அவர்கள் போராடினார்கள். ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற கோரிக்கையை அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். தென்னாப்பிரிக்காவில் இனஒதுக்கல் ஒழிய வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். அதை குறிப்பிட்டு தான் அவர்களை குறிப்பிடும் போது மண்டேலா சொன்னார், நீங்கள் வெள்ளை தென்னாப்பிரிக்காவின் உளச்சான்றாக செயல்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்வார். அங்கு சில அமைப்புகள் இருந்தன. இங்கே சிங்களர்களை பொறுத்தவரை அப்படி அமைப்புகள் இல்லை. சில தனிப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன முயற்சிகள் எடுத்தார்கள் என்பது பற்றி நான் கடந்த காலத்தில் எழுதியும் இருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன். ஆனால் பிரையன் செனிவிரத்தினே அவர்கள் தமிழர்களுக்காக போராட தொடங்கியது என்பது வளர்ந்து பெரியவராகி மருத்துவ தொழிலே புகழ் பெற்று அல்லது நாடு விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு அல்ல. இலங்கையில் தமிழர்கள் மீதான இன ஒடுக்குமுறையினுடைய தொடக்கம் என்பது 1948. அதற்கு முன்னாலேயும் உண்டு. ஆனால் 48 தான் அதிகார கைமாற்றம் நிகழ்கிறது. 48 பிப்ரவரி 4 அதிகாரத்திற்கு வந்த சேனநாயகா இயற்றிய முதல் சட்டமே இலங்கை தமிழர்கள், அதாவது மலையக தமிழர்கள், தோட்டத் தொழிலாளர்களாக இங்கிருந்து பெயர்ந்து சென்றவர்கள், அவர்களுடைய குடியுரிமையை பறித்தார். அடுத்து அவருடைய வாக்குரிமையை பறித்தார். இந்த குடியுரிமை பறிப்புக்கு எதிரான போராட்டம் தான் பிற்காலத்தில் ஈழத்தமிழர்களின் உரிமை போராட்டமாகவே உருவெடுத்தது. 48 சேனநாயக அரசாங்கம் கொண்டு வந்த தமிழர் குடியுரிமை பறிப்பை எதிர்த்து ஒரு மாணவனாக போராட தொடங்கியவர் தான் பிரையன் செனவிரத்னே. ஒரு எந்த அமைப்பு வலிமையோடும் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டெல்லாம் தொடங்கவில்லை. ஒரு தனிப்பட்ட சிங்கள மாணவர், 16 வயது மாணவர், அவர் அதை எதிர்த்து எழுதினார். அதற்காக போராடியவர்களோடு இணைந்து நின்றார். அதிலிருந்து தொடர்ந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் தமிழர்களின் உரிமைகளுக்கான போராட்டத்தில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். எந்த விதமான ஊசலாட்டமும் தயக்கமும் மாறுபாடும் அவரிடம் எழுந்ததே இல்லை. அறப்போராட்டமாக இருந்த போதும், ஆயுத போராட்டமாக உயர்ந்த போதும், இனவழிப்பே நிகழ்ந்த போதும், கொடிய அடக்குமுறைகள் நேர்ந்த போதும், லட்சக்கணக்கான மக்கள் நாடு விட்டு பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்ட போதும், எல்லா நிலைகளிலும் அவர் இந்த உறுதியான நிலைப்பாட்டிலே நின்று வந்தார். இதில் இடையில் அவர் செய்த ஒரு பணி, தென்னாப்பிரிக்காவிற்கே நேரிலே சென்றார். மண்டேலாவுடனான தொடர்பு உறவு என்பது தென்னாப்பிரிக்காவின் மீது அவர் கொண்டிருந்த ஒரு ஈடுபாடு. பிஷப் டூட்டுவை சென்று சந்திக்கிறார். டூட்டு இவருடைய செய்திகளை கேட்ட பிறகு சொல்கிறார், நான் இதுவரை ஒரு சிங்களவர் தமிழர்களின் உரிமைகளுக்கு ஆதரவாக பேசி பார்த்ததில்லை. நீங்கள் சிங்களவராக பிறந்தும் தமிழர்கள் உரிமைகளுக்காக போராடுகிறீர்கள் என்பது பெருமைக்குரியதாக இருக்கிறது. அப்போது பிரையன் செனிவிரத்னே சொன்னார், நீங்கள் ஏன் அதை தமிழர் உரிமை என்கிறீர்கள்? எல்லா மனிதர்களின் உரிமைகளுக்காக நான் போராடுகிறேன். எங்கள் நாட்டில் தமிழர்கள் ஒடுக்கப்படுவதால் நான் இந்த தமிழர்களுக்கான போராட்டமாக எடுத்துக்கொள்கிறேன். உங்கள் நாட்டில் கருப்பின மக்கள் ஒடுக்கப்பட்டால் உங்களோடு போராட்டத்தில் நான் கலந்து கொள்ள விரும்புவேன் என்றெல்லாம் பிரையன் செனிவிரத்னே சொன்னார். அதற்கு பிறகு ஒரு 2-3 நாட்கள் இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய அரசவை கூட்டம், அதைத்தான் அவர்கள் நாடாளுமன்றம் என்று அழைக்கிறார்கள், அந்த அரசவை கூட்டம் நடைபெறுகிறது. ஒரு மேலவை உறுப்பினராக இருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு 92 வயது கிட்டத்தட்ட ஆகிவிட்டது.
மிகவும் நலிவுற்று படுத்த படுக்கையாக இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அப்போது ரொம்ப துடிப்பாக 76 ஒரு இளைஞரை போல ஓடியாடி எல்லா பணிகளையும் செய்வார், நகைச்சுவையோடு பழகுவார். அவருக்கு அந்த முறை அவர்கள் ஒரு விருது கூட கொடுத்தார்கள். பிற்காலத்திலே தான் அந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான விருது நெல்சன் மண்டேலா அவார்ட், நெல்சன் மண்டேலா விருது என்பதையே அவருக்கு வழங்கினார்கள். ஆஸ்திரேலியாவில் மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய பசுமை கட்சி, அந்த கட்சிக்கு அவர் எப்பயும் ஆதரவாக நின்றார். ஈழத்தமிழர்களுக்கு இலங்கையில் இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு எதிராக மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவில் அவர்கள் நடத்தப்படுகிற முறை, அவர்களை பலரை கடலிலேயே வழிமறித்து திருப்பி அனுப்புகிற கொடுமை, வந்துவிட்டவர்களை கொண்டு போய் முகாம்களிலே அடைத்து வைப்பது, இந்த எல்லாவற்றுக்கும் எதிரான போராட்டத்தில் பசுமை கட்சியும் ஈடுபடுகிறது, அவரும் ஈடுபடுகிறார். இப்படி தொடர்ச்சியான ஒரு பணி, எல்லோரிடமும் மனிதநேயத்தோடு ஒரு மருத்துவர் என்ற முறையில் எல்லோருடைய நலனிலும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கும். அந்த நிலையில்தான் அவர் இந்த புத்தகத்தை அன்று விடைபெறுகிற போதுதான் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை அவர் எனக்கு கொடுத்தார். அப்போ தான் நான் பார்த்தேன், இது தமிழில் வந்தால் நன்றாக இருக்கும். இந்த ஒரு புத்தகம் தான் அவர் எனக்கு கொடுத்த புத்தகம். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அது குறிப்பாக இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தொடர்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது எல்லா இடங்களிலும் அரசு அடக்குமுறை, இராணுவ அடக்குமுறை, போலீஸ் அடக்குமுறை, இதில் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பகுதியாக அமைந்திருக்கும். வீர தெலங்கானா ஆயுத போராட்டம் பற்றிய நூலில் தோழர் சுந்தரையா அவர்கள் இதை பற்றி எழுதியிருப்பது ரொம்ப முக்கியமானது. ரஜாக்கர் படையும் சரி, நேரு அனுப்பிய இந்திய இராணுவமும் சரி, தெலங்கானா பகுதியில் பழங்குடி பெண்களுக்கு எதிராக மற்ற பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்த்தின. இந்த பாலியல் வன்கொடுமையில் ஒரு இராணுவம் ஈடுபடுகிறது, காவல்படை ஈடுபடுகிறது என்றால் ஏதோ அவர்கள் பாலியல் வறட்சியை தீர்த்து கொள்வதற்காக, தங்களுடைய உடல் இன்பத்திற்காக செய்கிறார்கள் என்று நீங்கள் கருத வேண்டாம். இது திட்டமிட்ட ஒரு அடக்குமுறை கருவி. பாலியல் வன்முறை என்பது ஒரு இனத்தை நாம் சாதாரணமாக காவல் நிலையத்திலேயே பார்ப்போம். ஒருவரை அடித்து ஜெய்பீமில் நாம் பார்த்தோம். ஒன்றும் செய்தி வரவில்லை என்றால் உடனே உன்னுடைய தாயை கூட்டி வருகிறேன், மனைவியை கூட்டி வருகிறேன். தான் எவ்வளவு வேண்டுமானாலும் அடி தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் தன்னுடைய தாயோ தங்கையோ மனைவியோ துன்புறுத்தப்படுகிற போது, ஐயோ வேண்டாம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், எங்கு வேண்டுமானாலும் ஒப்புவிடுகிறேன், எதை வேண்டுமானாலும் ஒப்புக்கொள்கிறேன் என்ற முடிவுக்கு அவன் வந்து விடுகிறான். இது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு இனத்துக்கும் பொருந்தக்கூடியது. தமிழினம் ஒடுக்கப்பட்டது என்றால் அதனுடைய ஒரு கூறு இந்த பாலியல் வன்முறை. பிற்காலத்தில் ஐநா பொதுச் செயலர் அமைத்திய மூவல்லுனர் குழு, அந்த மூவல்லுனர் குழுவில் ஒருவராக ஈடுபட்டவர் ஜாஸ்மின் சூகா. அந்த ஜாஸ்மின் சூகா அவர் தனியாக ஒரு மனித உரிமை அமைப்பு வைத்து அதற்கு பிறகு செயல்படுகிறார். ஜாஸ்மின் சூகா ஒரு தனியாக ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார், ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். செக்ஸ் கேம்ப்ஸ் என்று அவர்கள் நடத்தினார்கள். பாலியல் வல்லுறவுக்கான கேம்ப்ஸ், முகாம்களை வைத்து நடத்தினார்கள். போருக்கு பிறகும் நடத்தினார்கள். இதனுடைய நோக்கம் என்பது அந்த இனத்தின் மன துணிவை நொறுக்குவது. இந்த அரசை, இந்த இராணுவத்தை நாம் எதிர்த்து நின்றால் நமக்கு இந்த கொடுமைகள் நிகழும் என்று காலங்காலமாக நிகழ்ந்து வருகிற ஒன்றுதான் அது என்பதை செனிவரத்தினே தன்னுடைய ஆய்வுகள், தான் கேள்விப்பட்ட செய்திகள் மட்டுமல்ல, ஏராளமான ஐநாவிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கைகள், நடுநிலையான மக்கள் தீர்ப்பாயங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கைகள், இவற்றையெல்லாம் சான்றாக வைத்து எழுதுகிறார். ஒன்று நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், என்னவென்றால் ஈழம் தொடர்பாக இனிமேல் ஒரு அறிக்கை வந்து, நாம் அடிக்கடி தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வு என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சுயாதீனமான சர்வதேச விசாரணை என்று அவர்கள் சொல்வார்கள். இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன். 2009-2010 தொடங்கி தொடர்ந்து இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆனால் இனிமேல் அப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைத்துதான் இந்த உண்மைகளை கொண்டு வர வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஏற்கனவே நடத்திய விசாரணைகளில் இவை ஏராளமாக வெளிவந்து விட்டன. அந்த மூவர் குழு அறிக்கையை பொறுத்தவரை அவர்கள் சொல்வார்கள், கிரெடிபிள் அலிகேஷன்ஸ் ஆஃப் வார் கிரைம்ஸ் அண்ட் கிரைம்ஸ் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி.
இந்த கிரெடிபிள் அலிகேஷன்ஸ் என்று அவ்வளவுதான் அவர்களால் செய்ய முடியும். அவர்கள் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. இவன் இந்த இடத்துல என்னது செய்தான் என்று செய்வதற்கு அவர்களிடம் அதற்கான பொறிமுறை கிடையாது. அதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவதும் இல்லை. ஆனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாட்சியங்கள், ஆதாரங்கள் இவற்றை திரட்டி இந்த குற்றச்சாட்டுகள் நம்பத்தக்க குற்றச்சாட்டுகள். இதே நம்பத்தக்க குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் யுகோஸ்லாவியாவில் செர்பியாவின் கீழ் ஒடுக்கப்பட்டிருந்த கொசோவா, குரேஷியா இந்த நாடுகளில் எல்லாம் இதைத்தான் அளவுகோலாக பயன்படுத்தினார்கள். இதை அளவுகோலாக பயன்படுத்தி தான் தீர்ப்புகள் எழுதினார்கள். மிக அண்மைய உதாரணம், மியான்மரில் ரோஹிங்கியாக்கள் எதிராக ஒரு இனப்படுகொலை நடைபெறுகிறது என்று ஐநா மனித உரிமை பேரவை முடிவெடுத்தது. அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வழக்கு தொடுக்கப்பட்டது. அனைத்துலக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது. இதற்கு முன் சூடான் தொடர்பாக அப்படி ஒரு வழக்கு வந்தது. அவர் அல் பஷீரை அதன் அடிப்படையில் அவர்கள் தண்டித்தார்கள். இது வெறும் மனித குல விரோத டார்ஃபூரில் நடந்த கொடுமைகள். இவை மனித குலத்துக்கு விரோதமான குற்றங்கள் மட்டுமல்ல, வெறும் போர் குற்றங்கள் அல்ல, இவை இன கொலை குற்றம். இதற்காக அவர் எந்த நாட்டிற்கு போனாலும் அவரை பிடித்து ஒப்படைக்க வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு கைது ஆணையே பிறப்பித்தது உலக நீதிமன்றம். இன்றைக்கு சொல்கிறார்கள் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இதே போன்ற ஆணையை நெட்டன்யாகுவுக்கு எதிராக பிறப்பிப்பது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறது. பிறப்பித்தால் அவர் எங்கு போனால் யார் பிடித்துக் கொடுப்பது? இஸ்ரேலை விட்டு வெளியில் வர மாட்டார். இஸ்ரேலிய மக்களே பிடித்துக் கொடுக்கிற நிலை வந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இவ்வளவும் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த எண்ணிக்கைகளோடு யுகோஸ்லாவியாவின் கீழ் அடக்கப்பட்டிருந்த தேசங்கள், அங்கு நடந்த கொலைகள், குரேஷியாவில் இறந்தவர்கள் தொகை 9000. இது அடிப்படையில் தான் அது இன அழிப்பு என்று ஐநா முடிவு கட்டுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய யூரோசென்ட்ரிக் ஐடியாலஜி, ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மையம், யுகோஸ்லாவியா ஐரோப்பாவில் இடம்பெற்று விட்டது. பக்கத்திலே நாட்டோ நாடுகள் வலிமையாக இருக்கின்றன. இந்த நாடுகள், கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், சிதை உறுவதிலே அவர்களுக்கு ஒரு புறஞ்சார்ந்த அக்கறை இருந்தது. எனவே அவர்கள் அந்த நிலைமையை எடுத்தார்கள். கொசாவாவிலிருந்து வந்திருந்த அந்த விடுதலை இயக்கத்தினுடைய பிரதிநிதி கடைசியாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி புதிய அரசை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் தனக்கு ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்து கொண்டு பேசினார். ஹியூமன் ரைட்ஸ் ஆஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் என்பது அவருடைய தலைப்பு. மனித உரிமைகள் இயற்கை சக்தியை போல வலிமை உள்ளது. மனித உரிமைகளுக்காக நாம் போராடுகிற போது எவ்வளவு பெரிய வலிமை படைத்த இராணுவம், வலிமை படைத்த வல்லரசையும் எதிர்த்து நாம் வெல்ல முடியும் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆக இந்த செய்திகள் எல்லாம் நம் முன்னாலே தெளிவாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு உலக அளவில் எல்லா முக்கியமான பொறுப்புகள், மனித உரிமை சார் பொறுப்புகள் வகித்தவர்கள், அது ராதல் ஹுசைன், பிறகு வந்த மிஷேல் பஷலே, இன்றைக்கு இருக்கிற மனித உரிமை உயர் ஆணையர், அவருக்கு முன்னால் இருந்தவர்கள், இதற்கு முன் இருந்த ஐநாவினுடைய பொதுச் செயலர்கள், பான்டிமுன் தொடங்கி இப்போது இருக்கிற செயலாளர் வரைக்கும், இவர்கள் யாரும் என்ன சொல்வது கிடையாது என்றால் இலங்கையில் அப்படி எதுவும் நடக்கவில்லை, இது ஏதோ விடுதலை புலிகளோ மற்றவர்களோ கிளப்பி விடுகிற கதை என்று சொல்லவில்லை. காணாமலாக்கப்பட்டவர்களை பற்றி, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை பற்றி ஒரு ஐநா ஒர்க்கிங் குரூப், ஐநா செயற்குழு ஒன்று இயங்குகிறது. அந்த செயற்குழு தன்னிடம் வரக்கூடிய புள்ளி விவரங்களை திரட்டி ஒரு கணக்கு கொடுக்கிறது. ஈராக்கிற்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே அதிகமானவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட இடம் இலங்கை தான். இது ஐநாவினுடைய ஒரு அதிகாரபூர்வ அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. இது ஐநா மனித உரிமை பேரவையில் 2010 தொடங்கி அடுத்தடுத்து பல தீர்மானங்கள் வந்துவிட்டன. இந்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு விசாரணைக்கு ஒரு அவர்கள் ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ், சிறப்பு அறிக்கையாளர்கள் என்று வைத்திருக்கிறார்கள். தனி கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு துறைக்கும் இருக்கிறார்கள். இவர்களை என் நாட்டிற்குள் விடுவதில்லை என்று ராஜபக்ஷ முடிவெடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பழைய இந்த போர் நடக்கிற காலத்தில் மனித உரிமை ஆணையராக இருந்த
தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த தமிழ் வம்சாவளியிலே வந்த அந்த அம்மையார் அவர்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி சிங்கள அமைச்சர் பேசுகிறார். அதையும் மீறி அவர்கள் துணிந்து அங்கே சென்று இதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள். இப்படி நிறைய சான்றுகள் நாம் குறிப்பிடலாம். இது தொடர்பாக வந்திருக்கிற அறிக்கைகள், டப்ளின் தீர்ப்பாயம், ஜெர்மனியில் பிரமன் தீர்ப்பாயம், உச்சகட்டமாக 2015ஆம் ஆண்டு ரணில் பிரதமராக மைத்ரிபால அதிபராக வந்ததற்கு பிறகு ஐநாவில் இயற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின்படி OISL, ஆஃபீஸ் ஆஃப் தி ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ஆன் ஸ்ரீலங்கா, அதான் அதனுடைய முழு விளக்கம். அது ஒரு நடைமுறையில் பன்னாட்டு விளக்கம். மார்த்தி அத்திசாரி தலைமையில் பாகிஸ்தானை சேர்ந்த ஜஹாங்கீர் என்று நினைக்கிறேன் அந்த அம்மையார், அப்படி ஒரு 3 பேரை கொண்ட ஒரு குழு அறிவுரை கூறி ஒரு விரிவான அறிக்கை கொடுத்தது. இன்றைக்கும் அது மிக முக்கியமான ஆவணம். இலங்கையில் என்ன நடந்தது என்பதற்கு இன்றில்லையாவிட்டாலும் நாளை எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கக்கூடிய ஒரு ஆவணம். இந்த பாலியல் வன்கொடுமைகள் பற்றி அந்த அறிக்கை சொல்கிறது. சிங்கள இராணுவம் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் மட்டும் செய்யவில்லை. அந்த அறிக்கையில் இருக்குது, அந்த OISL அறிக்கையில் இருக்காது. 2015 செப்டம்பரில் வைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிக்கை அது. அன்னைக்கு ராடல் ஹுசைன் தான் அதனுடைய ஐநா மனித உரிமை உயர் ஆணையராக இருந்தார். அந்த அறிக்கையில் அடுத்து சொல்கிறார்கள், இது ஆண்களுக்கு எதிராகவும் சிங்கள இராணுவம் பாலியல் வன்கொடுமைகள் செய்தது. இதையும் சொல்கிறார்கள். போர்க்குற்றம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் 2 தரப்பிலும் உண்டு, புலிகள் மீதும் உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று, புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரை ஒழுக்கம் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு கூட எங்கள் பார்வைக்கு வரவில்லை. இந்த அறிக்கையில் எழுதியிருக்கிறாங்க. குழந்தைகளை சேர்த்து கொண்டார்கள் அல்லது சிவிலியன்களை கேடயமாக பயன்படுத்தினார்கள், இதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டே இல்லை. இதுவும் அந்த அறிக்கையில் தான் வந்துச்சு. ராதல் ஹுசைனிடம் கேட்கிறார்கள், இந்த அறிக்கையை முன்வைத்ததற்கு பிறகு கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் இவ்வளவு சொல்லிவிட்டு ஏன் இதை இனக்கொலை என்று அறிவிக்க தயங்குகிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், இனக்கொலை இல்லை என்று நான் அறிவிக்கவில்லையே என்று திருப்பி கேட்டார். நடந்திருப்பது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இன்வெஸ்டிகேஷன். இதற்கு பிறகு நடைபெற வேண்டியது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். அதை நாங்கள் முடிவு பண்ண முடியாது, ஐநா பாதுகாப்பு மன்ற முடிவு செய்யலாம். அப்படி முடிவு செய்தால், அந்த முடிவு வந்தால் அதுக்கு எங்களுக்கு மறுப்பில்லை என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதையும் தாண்டி மிஷேல் பஷலே உயராணையராக இருக்கிற காலத்தில் தான் அரசுகளுக்கு அவர் அறிவுரை கூறுகிறார், நீங்கள் ரோமாபுரி சட்டத்தில் கையொப்பமிட்ட நாடுகள், நீங்கள் போய் உலக நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்கள். குற்றச்சாட்டு ஆளானவர்களை உங்கள் நாடுகளுக்குள் அனுமதிக்காமல் தடைகள் பிறப்பியுங்கள். ஷவேந்திர சில்வா அமெரிக்கா போகாமல் தடை விதிக்கப்பட்டது எப்படி? உள்ள வரக்கூடாதுட்டாங்க. என்ன அவரே எழுதுகிறார், தன்னுடைய போர்க்குற்றங்களை வீர சாதனைகளாக வெற்றி பதக்கங்களாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆக நான் சுருக்கமாக சொல்ல வருவது என்னவென்றால், அங்கு நடந்தது இன அழிப்பு என்ற முடிவுக்கு வழி செய்யக்கூடிய அனைத்து சான்றுகளும் திரட்டப்பட்டு விட்டன. இன்னும் சொல்ல போனால், கடைசியாக நடந்த மனித உரிமை பேரவை கூட்டத்தில் மனித உரிமை உயர் ஆணையர் முன்வைத்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், எங்களிடம் 1,25,000 சான்றுகள் இருக்கின்றன, இந்த சான்றுகளை பாதுகாக்க வேண்டும். இந்த சான்றுகளின் அடிப்படையில் தான் காணாமலாக்கப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள், யார் குற்றம் புரிந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் கண்டறிய முடியும். ஆனால் இந்த சான்றுகளை பாதுகாப்பதற்கு ஒரு அலுவலகம் வேண்டும், அதற்கு ஒரு இருப்பறை வேண்டும், இதற்கெல்லாம் பணம் கொடுங்கள் என்று கேட்கிறார். நாங்கள்லாம் பணம் கொடுக்க மாட்டோம். அமெரிக்கா பணம் கொடுக்க மறுக்கிறது. ஐநா மனித உரிமை பேரவைக்கு செய்கிற செலவே மீன் என்று ட்ரம்ப் அறிவித்து விட்டு வெளிநடப்பு செய்தே போய்விட்டார். பைடன் வந்த பிறகு திரும்ப உள்ள கொண்டு வந்தார்கள். சான்றுகள் இருக்க நாடுகள தமிழ் அரசாங்க ஒரு முயற்சி எடுத்தார்கள்.
நமக்கு இங்கே தகவல் உரிமை சட்டம் போல சர்வதேச சட்டம் ஒன்று இருக்கிறது. ரைட் டு நோ த ட்ரூத், உண்மையை தெரிந்து கொள்கிற ஒரு உரிமை இருக்குது. அதன் அடிப்படையில் பாதிப்புற்றவர்கள், ஐயா மனித உரிமை பேரவையில் நீங்கள் சான்று இருக்கிறது, உண்மை இருக்கிறது இல்லை, அந்த உண்மையை கொண்டு கண்டுபிடித்து சொல்லுங்கள். என் கணவன் என்னானார், என் மகன் என்னானார், நீங்கள் கண்டுபிடித்து சொல்லுங்கள். அந்த உண்மையின் அடிப்படையில் நான் வழக்கு தொடுகிறேன் என்று சொன்னார். இதெல்லாம் இந்த உலகம் மனித உரிமை பேரவை என்பதெல்லாம் ஒரு ஏற்றத்தாழ்வான பன்னாட்டு ஒழுங்கை கொண்டிருக்கிற ஒரு உலகமாக இருப்பதால் இறுதியாக தீர்மானிக்கிற, செயலுக்கு தீர்மானம் இயற்றுகிற அதிகாரம் பாதுகாப்பு பேரவையிலே இருக்கிற காரணத்தினால் எல்லாம் தேங்கி இருக்கிறது. பாதுகாப்பு பேரவை முடிவு செய்யுமானால், ஆனால் நமக்கு பொது பேரவைக்கே கொண்டு போக முடியலை. பாலஸ்தீன சிக்கல் பொது பேரவை அளவுக்காவது போகிறது. பாதுகாப்பு பேரவைக்கு போனால் அமெரிக்கா ஒரு வீட்டோவை கொண்டு தடுக்கும். இதே ரோஹிங்கியா தொடர்பாக பர்மா மீது வந்த குற்றச்சாட்டை சீனா முதலில் தடுத்தது, சூடானில் தடுத்தது. ஆனால் சான்றுகள் ஏராளமாக வெளிவந்த பிறகு சீனா ஒதுங்கிக் கொண்டது. அந்த தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. இதெல்லாம் முடியாது என்பதில்லை. ஆனால் யார் செய்வது? நாம் 2009 தமிழ்நாட்டில் போரை நிறுத்து என்ற ஒரு 2 சொற்களை முழக்கமாக்கினோம். எல்லா தரப்பட்டவர்களும், வழக்கறிஞர்கள், வணிகர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் இயக்கங்கள், நமக்கு ஒரே ஒரு முழக்கம், போரை நிறுத்தி. யாரை கேட்டோம்? நாம் போய் ராஜபக்சேரன் நீ போரை நிறுத்தி என்று கேட்க முடியாது. இந்திய அரசை பார்த்து கேட்டோம். ஏன்னா இந்தியாவுக்கு இந்த போரில் இருக்கிற பின்னணி என்பது எந்த ரகசியமும் கிடையாது. சிதம்பரம் ரகசியமும் கிடையாது, பிரணாப் முகர்ஜி ரகசியமும் கிடையாது. எல்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்களே. நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கிறோம், அங்கே 3 பேர் இருக்கிறாங்க. தினந்தோறும் கலந்து பேசிக்கிறோம். இன்னைக்கு எங்க படை தேவைப்படுது, எங்க குண்டு தேவைப்படுது, எங்க காசு தேவை, எல்லாம் முடிச்சுக்கிறோம். தினம் நாங்கள் தான் சொல்லி நடத்துறாங்க. நாங்கள் போய் இதை சொல்ல முடியாது. அவங்கள போய் போற நிறுத்தலாம் சொல்ல முடியாது. அந்த கதைக்குள்ள விரிவாக நாம் போக வேண்டாம். ஆனால் இதான் நடந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், பாலத்தீனத்திற்காக ஐநாவில் குரல் கொடுப்பதற்கு ஒரு தென்னாப்பிரிக்கா இருக்கிறது, சில அரபு தேசங்கள் இருக்கின்றன. உள்நாட்டு தேவைகளை மனதில் கொண்டு, அந்தந்த நாடுகளுடைய குடியாட்சி அழுத்தத்தை மனதில் கொண்டு குரல் கொடுப்பதற்கான ஐரோப்பிய நாடுகள் கூட இருக்கின்றன. பிரான்ஸ் ஒரு முறை இந்த பக்கம் இருக்கும், ஒரு முறை அந்த பக்கம் இருக்கும், நடக்கும். ஆனால் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு, இனக்கொலைக்கு நீதி வேண்டும் என்று குரல் கொடுப்பதற்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பில் நமக்கு ஒரு அரசு இல்லை. தமிழ்நாடு போய் குரல் கொடுக்க முடியாது. நமக்கு அந்த இறைமை இல்லை, நமக்கு ஒரு அயலுறவு துறை இல்லை. அப்ப இந்திய அரசு தான். அப்ப நம்முடைய கோரிக்கை யாரை நோக்கி? இந்திய அரசே போரை நிறுத்து, தான் நம்முடைய கோரிக்கை. ஆக இங்கே எதை சுற்றி வருகிறோம் என்றால், இந்திய அரசு இது குறித்து ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும், எடுக்கும்படி செய்ய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்தோம்? கடந்த காலத்தில் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். உலகம் முற்றிலுமான அவநம்பிக்கை இருள் சூழ்ந்த உலகம் அல்ல. 60களின் பிற்பகுதியில் வியட்நாமுக்காக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராடினார்கள். இன்றளவும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற நோம் சோம்ஸ்கி இந்த வயதிலும் அன்றைக்கு ஒரு மாணவராக இருந்து தெருவில் இறங்கி போராடி கொண்டிருந்தார். அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் போராடின, மாணவர்கள் போராடினார்கள். ஹோசிமின்னும் அவருடைய வியட்நாமிய படையும் போரிட்டு மட்டுமே அந்த போரை வென்றுவிடவில்லை. மேலை நாடுகளிலும் அமெரிக்காவிலும் மற்ற நாடுகளிலும் நடைபெற்ற மாணவர் இயக்கங்கள், இளைஞர் இயக்கங்களுக்கு அதில் ஒரு பங்கு உண்டு. அது மட்டுமல்ல, அந்த இயக்கங்களில் இருந்துதான் நியூ லெஃப்ட் என்ற ஒரு இயக்கமே உருவாயிற்று. ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னாங்க, ஸ்ரீலங்கா இஸ் எ ஃபெயில்டு ஸ்டேட். ஸ்ரீலங்கா என்ற அரசு தோற்று போய்விட்டது. ஒரு அரசாங்கத்தை சொல்லலாங்க, ஒரு பிரதமரை, ஒரு அதிபரை சொல்லல. ஆஸ் எ ஸ்டேட், ஒரு அரசு என்ற முறையில் ஸ்ரீலங்கா தோற்றுவிட்டது. பொருளியல் நெருக்கடிகளை பற்றி மட்டும் சொல்லலை, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன்.
ஒரு அமைதியான சூழல் இல்லை, ஒரு குடியாட்சிய உறவுகள் இல்லை, சமத்துவம் இல்லை. சந்திரிகாவினுடைய தகப்பனார் SWRV பண்டாரநாயக்கா தான் ஸ்ரீலங்கா அரசியலுக்கு வந்த புதிதிலே ஒரு முழக்கம் கொடுத்தார். 1 language 2 nations, 2 nations 1 language. இது சொன்னது பண்டாரநாயக்கா. பிற்காலத்தில் கொல்வின் டி சில்வா இதையே சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? செல்வநாயக்காவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டார். செல்வநாயக்கா பண்டாரநாயக்கா பிசி பேக்ட் என்று சொல்வார்கள், போட்டார். இதில் ஏதோ ஒரு சுயாட்சி உரிமைகள், மொழிபெயர்ப்பு கொடுக்கணும் அரசாங்க அலுவலகங்களில், இந்த மாதிரி சில சலுகைகள் எதிர்த்தார்கள். புத்த பிக்குகள் எதிர்த்தார்கள். அவர்கள் கண் முன்னாலேயே அந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்தார். ஆனாலும் தமிழனுக்கு நீ சலுகை கொடுத்து விட்டாய் என்று ஒரு புத்த பிக்கு சுட்டு கொன்றான். சந்திரிகாவினுடைய தகப்பனார் சுட்டு கொலை செய்யப்பட்டார். பேரினவாதத்தால் கொலை செய்யப்பட்டார். அதே குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் தான் செனவிரத்னா. ஆனால் எனக்கு தோன்றுவது என்னவென்றால், சந்திரிகா புதிய இடசாரி எல்லாம் இருந்தார், திரும்பி வந்தார், தாய்க்கு பிறகு அந்த பொறுப்புக்கு வளர்ந்தார். ஒரு கட்டத்தில் அந்த கட்சியினுடைய தலைமைக்கு வந்தார். அவரும் மாற்றுக் கட்சியும் பங்கு போட்டுக்கொண்டு அதிபர் பிரதமர் பதவியை மாற்றி மாற்றி வகித்தார்கள். ரணில் அதிபராக இருந்து இவர் பிரதமராக இருந்தார், இவர் அதிபராகி ரணில் பிரதமரானார். எல்லா கூத்தும் நடந்தது. ஆனால் ஸ்ரீலங்கா ஒரு தோற்றுப்போன அரசு என்ற முடிவுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்துதான் சந்திரிகாவால் வர முடிந்தது. அது தோற்றுப்போன அரசு, ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் என்ற முடிவுக்கு வருவதற்கு அவருக்கு இத்துணை அனுபவம் தேவைப்பட்டது. ஜெயசிக்ரு என்று போர் நடத்தினார் அல்லவா, வெற்றி உறுதி என்று சொல்லி. அதுவும் அந்த போருக்கு அவர் கொடுத்த பேர் என்ன? வார் ஃபார் பீஸ். போருக்கு, அமைதிக்காக நான் போர் நடத்துகிறேன். மொத்தத்தில் தோற்றுப்போன அரசு. அந்த தோற்றுப்போன அரசு என்பதை உள்ளடக்கமாக ஏற்றுத்தான் செனவிரத்னா 48 இருந்து போராடி கொண்டிருக்கிறார். சந்திரிகாவுக்கு தெரியவில்லை, செனவிரத்னாவுக்கு தெரிந்தது. ஏன்னா அந்த மனிதநேய பார்வை, இனவாதமற்ற ஒரு பார்வை அவருக்கு இருந்தது. நான் முன்பே சொன்னது போல இதற்கான முயற்சிகளில் அவர் தளரவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை. போரில் தோல்வி ஏற்பட்டது, இன அழிப்பு நிகழ்ந்தது. பல நாடுகளிலும் பல பெயர்களிலும் பல்வேறு அமைப்புகள் தோன்றி இதற்காக பணி செய்தன. அந்த பணிகளுக்கான அறிவூட்டம் செனவிரத்னாவின் நூல்களில் இருந்து கிடைத்தது. அவர் நேரடியாக இந்த விவாதங்களில், ஆய்வுகளில் ஈடுபட்டு பங்காற்றினார். தான் வாழ்ந்த ஆஸ்திரேலிய நாட்டிற்குள் இதற்கான முற்போக்கு இயக்கங்களோடு இணைந்து அவர் செயல்பட்டார். பல நாடுகளுக்கு நான் முன்பே சொன்னது போல நெல்சன் மண்டேலாவின் தென்னாப்பிரிக்கா வரைக்கும் போய் வந்தார். உலக அளவில் அவருடைய அந்த சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருந்தது, அவருடைய கருத்துக்கு ஒரு மதிப்பு இருந்தது. இன்றைக்கு என்ன தேவைப்படுகிறது நமக்கு? சந்துரு அவர்கள் தமிழர், தமிழ் ஈழத்தமிழர், அப்புறம் உலகத்தமிழர் என்று 3 வகையாக பிரித்து சொன்னார். இந்த 3 வகையும் எதை குறிக்கும் என்றால், ஈழத்தமிழர் விடுதலைக்கான, இன்றைக்கு அதனுடைய வரலாற்று கட்டமாக விளங்குகிற ஈடுசை நீதிக்கான அந்த போராட்டத்தின் 3 களங்கள் இவை. 2009 இதை நாம் சொன்னோம். தமிழ்நாடு ஒரு களம், தாய் தமிழீழம் ஒரு களம், உலகத் தமிழ் உலகம், புலம்பெயர் தமிழ் உலகம் ஒரு களம். தாயகத்தில் என்ன நிலைமை? அவர் குறிப்பிட்டது போல அந்த எழுக தமிழ் எழுச்சி பற்றி எல்லாம் செனவிரத்தினை கவனித்து பதிவு செய்கிறார். அவருக்கு ஊக்கமளிக்கிற ஒன்றே ஒன்று கிடைத்தாலும் அதை பதிவு செய்கிறார். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டாக ஒரு மடல் எழுதினார்கள். ஐநா மனித உரிமை பேரவையிலே உறுப்பு வைக்கிற நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் எழுதினார்கள். நாம் அந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைத்தோம். அவர்கள் எழுதியிருக்கிற அதே மடலை நீங்கள் வழிமொழிய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம். திமுக செயற்குழுவில் ஒரு தீர்மானம் இயற்றினார்கள், இதைத்தான் செய்ய வேண்டும். இதெல்லாம் நடந்துச்சு. எந்த கட்டத்திலும் இந்த போராட்டத்தில் அவர் நம்பிக்கை இழக்கவே இல்லை. நடக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் அவர் வரவேற்றார், பாராட்டினார், தொடர்ந்து கொண்டு வந்தார். இது
ஆஸ்திரேலியா எப்படி இருந்தாலும் சரி, ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, குறிப்பாக கனடா நாடு இன அழிப்பு கல்வி குழு வைத்து செயல்படுத்துகிறது. பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்தில் இன அழிப்புக்கு எதிராக குழந்தைகளுக்கு அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். அந்த இன அழிப்பு கல்வி குழு அந்த இன அழிப்பு கல்வியை முதன்மையாக தந்தவர் என்று சொல்லி செனவிரத்னாவுக்கு விருது கொடுத்திருக்கிறார். கனடா அரசு கொடுத்திருக்கிறார். கனடா நாட்டினுடைய நாடாளுமன்றம் சென்ற ஆண்டில் தீர்மானம் இயற்றியது. ஈழத்தில் நடந்தது இனவழிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் யாழ் பல்கலைக்கழகத்திலே தகர்க்கப்பட்ட போது இந்த தகர்க்கப்பட்ட நினைவு சின்னத்திற்கு ஈடாக எங்கள் நகரத்தில் நாங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறோம் என்று பிராம்ப்டன் நகரத்தினுடைய மேயர் அங்கு நினைவு சின்னம் உருவாக்கினார். கனடாவில் இருக்கிற பிராம்ப்டன் நகரம். இப்படி எல்லா இடத்திலும் நடக்கிற முயற்சிகளில் அவருக்கு பங்கு இருந்தது. அதில் ஊக்கமோடு இப்போ ரெண்டாவது தாயகத்தை பொறுத்தவரை அவ்வப்போது நடக்கின்ற இன்னொரு பக்கம் அவர்களுடைய அரசியல் மே 17 இன அழிப்பு நாளாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும், தாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான குறை இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு இந்த கட்டமைப்பியல் இனவழிப்பு, ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் அது தொடர்கிறது. அதுக்கு ஆதாரம் பண்பாட்டு படையெடுப்பு. இந்து கோயில்கள் இருக்கிற இடத்திலே அகழ்வாராய்ச்சியின் மூலம் புத்தர் சிலை கிடைத்தது என்பது இங்கே பார்த்தோம் இல்லையா? ராமரை கண்டுபிடித்த மாதிரி அவர்கள் புது புது இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். கச்சத்தீவிலே கூட கொண்டு போய் ஒரு புத்தர் சிலையை வைத்து விட்டார்கள். கேட்டதற்கு சிங்கள இராணுவ வீரர்கள்லாம் அங்கு போகும்போது அவர்கள் வணங்குவதற்கு ஒரு புத்தர் தேவைப்படுகிறார் என்று சமாதானமெல்லாம் சொன்னார். இதற்கு எதிராக சில போராட்டங்கள் நடந்தன. நீதிமன்ற தீர்ப்புகள் பெறப்பட்டன. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் தலைமையேற்று ஒரு போராட்டத்தையும் நடத்தினார். ஆனால் பெரும்பாலான கட்சிகள், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், அதில் இருக்கிற சுமந்திரன் பிரிவாக இருக்கட்டும், வேறு பிரிவுகளாக இருக்கட்டும், இந்தியா என்ன எழுதி கொடுக்க சொல்கிறதோ அதை எழுதி கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். அதிபர் பதவிக்கு முறைப்படியான தேர்தல் நடத்தப்படாமல் ஜெயவர்தனேயை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது என்று ஒரு முயற்சி நடக்கிறது. இதற்கு அமெரிக்க ஆதரவு. இன்னும் ஜெயவர்தனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கூட ஓட்டு வாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. நேஷனல் லிஸ்ட்ல தான் அவர் போய் உட்கார்ந்திருந்தார். திடீரென்று ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. யானை ஒருத்தருக்கு மாலை போட்டு ராஜாவாக்கிய மாதிரி அவரை திடீரென்று உட்கார வைத்தார்கள். அவருக்கும் இந்த தாமரை கட்சின்னு அங்கே சொல்லுவாங்க. இங்கே ஒரு கட்சி மாதிரி இங்கே ஒரு தாமரை கட்சி, ராஜபக்ஷ கட்சி. அவர்கள் வேறொருவரை முன்னிறுத்தினார்கள். இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றா கூடி உட்கார்ந்து இருக்கிறார்கள். திடீரென்று யாழ்ப்பாணத்தில் இந்திய தூதரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. நீங்கள்லாம் இவருக்கு ஓட்டு போடாதீங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க. இதுதான் இந்தியாவுடைய பங்கு. இவங்க இந்த புவிசார் அரசியல் என்கிறோமே, இவங்க விரும்பின ஆளை வச்சுக்கணும். நேபாளமா, பூட்டானா, சிக்கிமா, இவங்களுக்கு விரும்பின ஆளை முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கணும். இந்த முயற்சி தான் செய்தார்கள் அங்கேயும். இப்போ தமிழ்நாடு நம்ம என்ன உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டி இருக்குதுன்னா, தமிழ்நாடு இதில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. நம்ம கூட்டமைப்பு வச்சுருக்கோம், ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். நான் உங்களை ஒன்று கேட்டுக்கிறேன். இப்போ கடைசியாக நடந்த தேர்தலில் ஈழத்தமிழர் குறித்து யார் என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள்? யாருக்காவது தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில், ஏன்னா பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ தான் ஆட்சி தலைமைக்கு வர முடியும். நம்ம யாரும் திமுகவோ அதிமுகவோ சிபிஎம்மோ வர முடியாது. ஆட்சி தலைமைக்கு வர வாய்ப்பு இருக்கிற 2 கட்சிகள் காங்கிரசும் பாஜகவும். காங்கிரஸ் பாஜகவினுடைய அயலுறவு கொள்கை என்னவாக இருக்க போகிறது என்றால், அயோத்தி குடமுழக்கை சர்வதேச விழாவாக கொண்டாட வேண்டும். இந்திய அயலுறவு கொள்கையினுடைய ஒரு முக்கிய சின்னமாக ராமரை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். இதெல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கிற கொள்கைகள். மற்றபடி பயங்கரவாதத்தை ஒழித்து கட்ட வேண்டும் உலகமெங்கும். ஆனால் மோடியே என்ன பேசுகிறார்? முன்பு மாதிரிலாம் நாங்கள் டோசியர்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்க மாட்டோம். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு நாட்டில் குற்றம் நடக்குது, இந்த குற்றவாளியை எங்களுக்கு பிடிச்சு கொடு, அதுக்கு சான்று என்ன, இதுக்கு ஆவணங்களை அனுப்புவது, இதுக்கு தான் டோசியர்ஸ்.
நீங்கள் விஜய் மல்லையாவுக்கு டோசியல்ஸ் அனுப்புவீங்க, முகுல் சோக்ஷிக்கு டோசியல்ஸ் அனுப்புவீங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க காலிஸ்தானுக்காக போராடுறவங்களா நாங்கள் டோசியல்ஸ் அனுப்புவோம், வீடு புகுந்து கொலை செய்வோம். சொல்றது யாருங்க? மோடி வெளிப்படையாக பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு. பழைய மாதிரிலாம் இல்லை, எங்கள் அயலுறவு கொள்கை ரொம்ப ப்ரோ ஆக்டிவ், புகுந்து அடிப்போம். இது அவங்க கூத்து ஒரு பக்கம். காங்கிரசினுடைய அயலுறவு கொள்கை என்ன? இன்னைக்கு நடப்பில் இருக்கிற பெரிய சிக்கல்கள் ருஷ்யா உக்ரைன் போர், பாலத்தீன சிக்கல், ஈழம், இப்படி பலவற்றை நாம் வரிசைப்படுத்தி சொல்லலாம். பெட்ரோல் விலை பற்றி பேசலாம், இன்னும் பல செய்திகள் பேசலாம். ஆனால் காசா சிக்கல் என்று ஒரு வார்த்தை இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. பாரம்பரியமான கொள்கையை நாங்கள் கடைபிடிப்போம். அது என்ன பாரம்பரியமான கொள்கை என்பதை விளக்கினால் தான் புரியும். ஆனால் இலங்கை ஈழம் என்ற பேச்சுக்கே அதில் இடமில்லை. காங்கிரஸ் ஒன்றும் கிடையாது, இதை பற்றி பேசல. காங்கிரஸ், பாஜக பேசல. சரி, இவங்களை யார் பேச வைப்பா? திமுகவும் அதிமுகவும் பேச வைக்கலாம். ஆனால் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் ஈழம் என்ற சொல்லே இல்லை. போன தேர்தல் எல்லாம் சொன்னாங்க, பொது வாக்கெடுப்பு பற்றியெல்லாம் பேசினாங்க, சர்வதேச விசாரணை பற்றி பேசினாங்க, அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவது பற்றி பேசினாங்க. ஆனால் இப்போது அதை பற்றி பேச்சே இல்லை. அவங்க அந்த பிரச்சனையை எப்படி சுருக்குறாங்கன்னா, இலங்கையிலிருந்து திரும்பி வந்த தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுத்து, நீங்கள் இந்த என்னன்னா தாயகம் திரும்பியோர் அவர்களுக்கும் ஈழத்தமிழர் இன அழிப்புக்கு ஆளாகி துரத்தப்பட்டவர்களுக்கும் வேறுபாடு தெரியல அவங்களுக்கு. ஈழத்தமிழரை பற்றி ஒரு வார்த்தையும் இல்லை, ஈழத்தை பற்றி ஒன்றும் இல்லை. டெசோவில் இயற்றிய தீர்மானங்கள் எதுவுமே திமுகவுக்கு நினைவே இல்லை. பிறகு அதிமுக என்னத்தை எதிர்பார்க்கிறது? அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இரட்டை குடியுரிமை கேட்போம். யாருக்கு இரட்டை குடியுரிமை? எப்படி கேட்பீங்க? நம்முடைய ஒரு அடிப்படை உண்மை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் ஏதிலியருக்கு குடியுரிமை வழங்குவது இருக்கட்டும். முதலில் ஏதிலியராக அவர்களை அங்கீகரிக்கிறீர்களா? ஏதிலியர் சட்டங்கள் அவர்களுக்கு பொருந்துமா? 51ஆம் வருடத்தினுடைய ஐநா கன்வென்ஷன், யூஎன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் பொருந்துமா? ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் பொருந்துமா? 67ஆம் ஆண்டின் புரோட்டோகால் பொருந்துமா? இதே சென்னை உயர் நீதிமன்றத்தில் அமித்ஷாவினுடைய உள்துறை சொன்னது, நாங்கள் எந்த சர்வதேச ஒப்பந்தத்திலும் கையொப்பமிடவில்லை, எந்த சர்வதேச ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது, அகதிகள் உரிமை என்று எங்களிடம் பேசாதீர்கள் என்று பிரமாண வாக்குமூலம் கொடுத்தார்கள் இந்திய அரசு. எங்க அப்புறம் ஒண்ணும் இல்லை. அதான் ஒன்னே ஒண்ணுதான் நான் கடைசியா சொல்ல வரேன். இத்தனையும் இருந்தாலும் பாசிசத்துக்கு எதிராக ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம். பாசிசம் ஆட்சி பொறுப்புக்கு வருவது அது ஈழத்துக்கு உதவாது என்பது மட்டுமல்ல, இவர்களுடைய இந்துத்துவ அயலுறவு கொள்கை என்பது அகண்ட பாரதத்தோடு இணைந்து இவருடைய முஸ்லிம் வெறுப்பை ஈழத்திற்கும் கொண்டு சேர்த்து, பர்மாவில் ரோஹிங்கியாவுக்கு எதிராக கொண்டு சேர்த்து, இவர்கள் அந்த இஸ்லாமிக் போபியாவை அயலுறவு கொள்கையின் ஒரு கூறாக வைத்திருப்பது என்ன செய்யும் என்றால், ஈழத்தமிழர்களை பிளவுபடுத்தும். அவர்களுடைய அகண்ட பாரதத்திற்குள் அந்த இலங்கையும் அடக்கம், மியான்மரும் அடக்கம், பூட்டானும் அடக்கம், வங்கதேசம் அடக்கம், இப்படி ஒரு வல்லாதிக்க விரிவாதிக்க மூர்க்கத்தனமான அயலுறவு கொள்கையை காட்டிலும் இவங்க வந்தா நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கலாம். வேற ஒன்றும் செய்ய முடியுதோ இல்லையோ, இதை மாற்றுங்கள் என்று போராடலாம். எனவே நமக்கு தீர்வு காங்கிரசிடம் இல்லை, பாஜகவிடம் இல்லை, திமுகவிடம் இல்லை, அதிமுகவிடம் இல்லை, நம்மிடம் இருக்கிறது. இதை வலியுறுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். நம்மிடம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நாம் எடுத்துக்காட்டி இருக்கக்கூடிய பன்னாட்டு நிகழ்வுகள், தொடர்ச்சிகள், அதை பயன்படுத்தி கொண்டு நாம் போராடினால் இதை சாதிக்க முடியும். சந்துரு அவர்கள் பேசி முடிக்கிற பொழுது ரொம்ப லேசா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அதுதான் ரொம்ப அழுத்தமா நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஜனநாயகம் நமக்கு வேணும், ஜனநாயகம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம், அவ்வளவுதான்.
எதுக்கு ஜனநாயகம்? நம்மள ஒருத்தரை முதலமைச்சராக சட்ட அமைச்சராக ஆக்குவதற்கு அல்ல. யாராவது ஆகட்டும், ஏதாவது பண்ணட்டும். நாம் தெருவில் இறங்கி போராடுகிற ஜனநாயக வெளி, அந்த குடியாட்சிய வெளி, அதை பாதுகாத்து கொண்டால் ஈழத்தமிழர் நீதிக்கான போராட்டத்திலும் நம்மால் பங்களிப்பு செய்ய முடியும். அதற்கு செனவிரத்தினே போன்றவர்கள் நம்பிக்கையோடு செய்திருக்கிற இந்த ஆக்கங்கள் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.